பெருநகரங்களில் வீடு வாங்குவது ஏழைகளுக்கு எட்டாக்கணியாகிவிட்டதாகவும், நடுத்தர வர்க்கத்தினர் வீடு வாங்க வேண்டுமென்றால் கூட அவர்கள் 109 ஆண்டுகள் பணத்தை சேமிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேதனை தெரிவித்துள்ளார். மும்பை மாநகரில் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்றால் நடுத்தர வர்க்கத்தினருக்கு தங்கள் வருவாயில் ஆண்டுக்கு 30 விழுக்காடு சேமிப்பு என 109 ஆண்டு கால சேமிப்பு தேவைப்படுகிறது என்கிற புள்ளி விவரம் ஒன்றை சுட்டிக்காட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து தனது வாட்ஸ்அப் சேனலில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, வீடுகளின் விலை உயர்ந்து கொண்டே செல்வது கவலையளிப்பதாகவும், குறிப்பாக பெரிய நகரங்களில் வீடு வாங்குவது நடுத்தர வர்க்கத்தினருக்கும் கூட எளிதல்ல எனவும் தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினர் தங்களின் ஆண்டு வருவாயில் 30 விழுக்காடு பணத்தை 109 ஆண்டுகளுக்கு சேமித்தால் மட்டுமே மும்பையில் வீடு வாங்க முடியும் என்கிற போது ஏழைகளுக்கு வீடு வாங்குவது எட்டாக்கணியாகிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நிறைய இதயங்களுக்கு ஒரு நாள் நமக்கும் ஒரு வீடு சொந்தமாக இருக்கும் என்ற ஒரு கனவு இருக்கிறது என குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, ஆனால் அந்த ஒரு நாள் கனவு கூட நடுத்தர வர்க்கத்தினருக்கு 109 ஆண்டுகளுக்கு பிறகே 30 விழுக்காடு பணத்தை சேமித்தால்தான் வரும் என்கிற போது ஏழைகளை பற்றி கேட்கவே வேண்டாம் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஏழைகள் கனவு காணும் உரிமையை கூட இழந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ள ராகுல் காந்தி, அடுத்த முறை யாராவது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் புள்ளி விவரங்களை உங்களிடம் கூறும்போது அவர்களின் உண்மையான உள்நாட்டு நிதிநிலையை எடுத்து கூறுங்கள் எனவும், இந்த பொருளாதாரம் யாருக்கானது என கேளுங்கள் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.